அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதுன ராசிக்கு ராகுகேது பெயர்ச்சிங்கிறது ஒரு நல்லதுனே சொல்லலாம். ராகு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால இது மேல் படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலம்னே சொல்லலாம். ஆனா தந்தைக்கு சிறு சிறு உடல்நிலை குறைபாடுகள் வர்றதுனால அவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து மிதுனராசி லாபஸ்தானத்தை ராகு பகவான் பாக்குறதுனால நண்பர்கள் மூலியம் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம்னே சொல்லலாம் இதை. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யறது மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடிய காலம். ஆனா அவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து இது செய்யறது அவங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும்னே சொல்லலாம். இதுல சங்கம் கூட்டம் இது சம்பந்தமா வேலையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல லாபகரமான காலம்னு சொல்லலாம். ஆனா கணவன் மனைவிகளுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வர்ற காரணத்தினால மூன்றாவது நபர் யாரோட பேச்சையும் இவங்க கேட்காம இருந்தா இவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை வர்றதை தவிர்த்துக்க முடியும். இந்த மிதுன ராசி நேயர்கள் சந்திக்கும் நபர்களால் நல்ல மேன்மையும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய காலம்னே இந்த ராகு கேது பெயர்ச்சியை சொல்லலாம். கேது பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால அவங்களோட செயல்பாடுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கிறதுனால எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யறது போது அவங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலம். கேது பகவான் ராசிநாதனையும் ராசி வீட்டையும் பாக்குறதுனால கொஞ்சம் குழப்பம் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய காலம். பிடிவாதத்தையும் அதிகம் கொடுக்கும், மன பயத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால அவங்க பிடிவாதத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லதுன்னே சொல்லலாம். ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு ரொம்பவும் நல்லது. குலதெய்வ வழிபாடும் மிக சிறப்பா இருக்கும். ஆனா குலதெய்வ கோயில்களுக்கு போறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் வர்றதோ அதை தாண்டி அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால மிக சிறப்பா இருக்கும்னே சொல்லலாம். ஆழ்மன சிந்தனைகளும் சிறப்பாகவே இருக்கும்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நகை சம்பந்தமாவோ பணம் சம்பந்தமாவோ யாருக்கும் டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க எதுக்குமே கையெழுத்து போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வம்பு வழக்கு வரக்கூடிய காலமா இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறதும் கையெழுத்து போடாம இருக்கிறதுமே நல்லதுன்னே சொல்லலாம். வழக்கு இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடிய காலமாகவும் வழக்கு இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய காலம்னே இதை நம்ம எடுத்துக்க முடியும். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரத்துவம் நம்ம எடுத்துக்குவோம். இளைய சகோதரத்துல கேது பகவான் வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். அதனால சகோதரத்துவம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ரொம்ப நல்ல பலனையே கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அடுத்து இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால இது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம். ஜென்ம குரு வனவாசம் அப்படிங்கிறத இதை எடுத்துக்க முடியும். குரு பகவான் ஜென்மத்துல வரும்போது நிற்கும் இடத்தை குரு பகவான் கெடுக்கிறதும் பலன் குறைவா கொடுக்கறதும் பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் கொடுக்கறதும் குருவோட தன்மைகள். இது 5ஆம் இடத்தை பாக்குறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான காலங்களாகவும் குழந்தை சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் நல்ல சொல் பேச்சு கேட்கக்கூடிய காலமாகவும் இது மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அனுகிரகங்களும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காலங்கள். ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகளும் நல்லா மேலோங்கக்கூடிய காலங்கள்னு சொல்லலாம். ஆன்மீகம், ஜோதிடம், அரசியல் இது சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை இது கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை பாக்குறதுனால குரு பகவான் தன் வீட்டையே 7ஆம் இடமா பாக்குறதுனால கணவன் மனைவி பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இது தீர்வுக்கான காலம்னும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலம்னும் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி இவங்களுக்கும் சிறப்பாவே இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எந்த கோயில்களுக்கு போலாம் அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கும் புதன்கிழமை அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போறதும் இவங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்கும்.